ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் மேகி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 5 வெங்காயம், 4 தக்காளி, ஒரு குடமிளகா, 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி இலை எல்லாம் சாப் பண்ணி வச்சுட்டேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ஒரு எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம சாப் பண்ணி வச்ச வெங்காயத்தை நல்லா போட்டு ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக ஆன பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசம் போகட்டும். போன பிறகு நம்ம சாப் பண்ணி வச்ச தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நான் வீட்டு மசாலா தான் போடுவேன், மேகி மசாலா யூஸ் பண்ண மாட்டேன். தனி மிளகாத்தூள் 3 டீஸ்பூன், ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. பக்கத்து அடுப்பில் ஒரு பானையில் வெந்நீரை வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நான் 4 மேகி எடுத்துருக்கிறேன். 4 மேகிக்கு 5 முட்டை ஊற்றுறேன். உங்கள்கிட்ட இந்த மசாலாலாம் இதே மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு இந்த டைமில் வெஜிடபிள் இருந்தாலும் கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி எது இருந்தாலும் போடலாம். இல்லை சிக்கன் இருந்தால் கூட சிக்கனை பிடிச்சா கட் பண்ணி போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். நான் பிள்ளைங்க டக்குன்னு கேட்டாங்கன்ட்டு முட்டை மட்டும் இருந்துச்சு, போட்டு செஞ்சு கொடுத்துட்டேன். நல்லா மேகியை போட்டு ஒரு கொதித்த பிறகு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ், என்னோடய வீடியோ நிறைய பேர் பார்க்குறேங்க. நான் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறேங்க. நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா முட்டை மசாலாவில் பரண்டு வந்துடும். அப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாயும் போட்டு விட்டுருங்க. குடமிளகா இந்த டைமில் தான் போடணும், ஃபஸ்ட்டே போடாதுங்க. லாஸ்ட்டில் போடும்போது அந்த குடமிளகாவோட வாசம் சூப்பராக எடுத்து கொடுக்கும். போட்டு நம்ம வடித்து வச்ச மேகியை தூக்கி போட்டுருங்க. போட்டு நல்லா ஒரு பரட்டி எடுத்துருங்க. உங்கள்கிட்ட மேகி இல்லை, மேகி வேணாம் அப்படின்ட்டா கூட மக்குர்னி, பாஸ்தா, சேமியா இது எது வேணாலும் போட்டு இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக சூப்பர் சுவையோட பிள்ளைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. செம்மையாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ், சூப்பராக வந்துருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ரைஹான் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.